அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் விளையாட்டாக பாம்பை கையாண்ட இளைஞரது உயிர் பறிபோகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். உயிரிழந்த இளைஞர் யாரு, என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சேலத்தில் விளையாட்டாக நாகப்பாம்பை பிடிக்க முயன்றவர் பாம்பு கடித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறிப்பாக நாகப்பாம்பை இளைஞர்கள் இந்த விளையாட்டாக பிடிக்கும் பொழுது பாம்பு கடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நிலவரப்பட்டியை பகுதியை சேர்ந்தவர் ராஜமுருகன், 21 வயதான இளைஞர். இவர் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். குறிப்பாக தந்தையை இழந்த இளைஞர் ராஜமுருகன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நண்பரின் வீட்டில் பாம்பு புகுந்து விட்டதாக நண்பர் ராஜமுருகனை அவருடைய நண்பர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது விளையாட்டாக தன்னுடைய கைகளால், அதாவது பாம்பின் தலையை குச்சியை வைத்து அழித்துக் கொண்டு அந்த பாம்பின் தலையை பிடிக்க முயன்ற போது பாம்பு அவருடைய கட்டை விரலில் கடித்துள்ளது. அப்போது அதனையும் மீறி மீண்டும் அந்த கட்டை விரலில் துணிகளால் சுற்றிவிட்டு மீண்டும் தொடர்ந்து அந்த பாம்பை பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அந்த பாம்பு தீண்டியதில் விஷம் உடல் முழுவதும் பரவியதில் ராஜமுருகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த பாம்பு பிடிக்கும் பொழுது அந்த பாம்பு கடிக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிலம்பரசன்.